ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆதித்யா. நீங்கள் பார்த்துட்ருக்க ஆதித்யா விலாக்ஸ். என்னடா இவன் கையில் வச்சுருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 2 நீ கார்டு பட்ஜெட் ஓரியன்டில் கிடைக்கிற 2 நீ கார்டு வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க இது ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வர ப்ரோ பைக்கர் இந்த பிராண்டில் கிடைக்கிற வந்து நீ கார்டு. இது இந்த மாதிரி ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. இது அன்பாக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு நாட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்டு கழட்டினாலே போதும் நம்மளுக்கு. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீ கார்டு அண்ட் எல்போ கார்டு ரெண்டுமே கிடைக்கும். மற்றபடி இங்கே பெருசாக அதுவும் இல்லை. அண்டு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனா ஃபைபர் நீ கார்டு. இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபைபர். எதுக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். பைக்கில் போகும்போது பைக்கர்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நம்ம கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை லாங் ட்ரிப் எங்கேயா போகிறதா இருந்தாலும் சரி, இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா சேஃப்டி இருந்தது அப்படின்னா நல்லது தான். ஏன்னா கீழே விழுந்துட்டு கை காலெலாம் எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பொருள் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அண்ட் இதோட குவாலிட்டி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த நீ கார்டோட குவாலிட்டி பார்க்கலாம். இது எடுத்துட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாகவே ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி, சுத்தமாக வெயிட்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி, ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு. அண்டு உள்ள பின்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்டான மெட்டீரியல், குஷன் டைப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வெல்க்ரோ டைப்பு. இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது எல்போ கார்டு, கைக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துமே நான் போட்டு காட்டுறேன். கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதோட மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இது ஃபைபர்னே சொல்லலாம். ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அண்டு இது நிறையவே ஒரு அடி விஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கீழே விழுந்தால் கூட வந்து இது கண்டிப்பாக தாங்கும். அண்ட் இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 400க்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். நான் ஆஃப்லைன் கடையில் போய் செக் பண்ணேன். அவங்க வந்து இதே குவாலிட்டியில் 800 சொல்கிறாங்க. சரி, ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இதோட பிராண்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ பவர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. அண்ட் இது வந்து நீங்கள் லோக்கலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமே இருக்காது. இது நான் இப்போ போட்டு காட்டுறேன், எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு நான் போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீழே 2 வெல்க்ரோ டைப் கொடுத்துருக்காங்க. உள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது இப்போ சைடில் வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்போக்கு வர்றது. இதுவும் அதே தான், 2 வெல்க்ரோ டைப்பு. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கையை வந்து இது உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே இந்த வெல்க்ரோ வந்து கீழே நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். கைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். எல்போக்கு வந்து ஒரு நல்ல சேஃப்டி, கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்குது. சேஃப்டிக்கு வந்து உங்களுக்கு இது போட்ட உடனே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் பைக்கராக இருக்கணும், ரேசராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு யாருமே சொல்லலை. இதெல்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா டிராஃபிக்லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பார்ப்பாங்க. சேஃப்டி கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போனால் அதுவும் நல்லது தான். அண்ட் இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வேணும் அப்படின்னாலும் டைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ டைப் வந்து கொடுத்தது இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கை எப்படி வேணாலும் மடக்கிக்கலாம், நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம காலில் நீ கார்டு வேணால் போட்டு பார்க்கலாம். இப்படி தான் போடணுமான்னு தெரியல, நான் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறது. இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஃபஸ்ட் டைம் போடுறதுனால அப்படி இருக்கான்னு தெரில. அண்ட் நீங்கள் காலை வந்து மடக்கிக்கலாம். ஓகே, ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வண்டி ஓட்டும் போது தான் தெரியும்.
இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா சேஃப்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. 400க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தி ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. இதோட குவாலிட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு எலாஸ்டிக் டைப் கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம போட்டோடனே வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இதில் வேணால் எக்ஸ்ட்ரா சைஸ் இருக்கான்னு நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா சைஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இது எப்போ பிஞ்சிடும்னு தெரில. இந்த இடத்துல அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் புவராக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த அடுத்து நம்ம ஸ்டீல்டு பார்ப்போம். இப்போ இதோட வெயிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து இது அதோட ரொம்பவே பெட்டராக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து குஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை விட இது வந்து 3 மடங்கு அதிகம். இது வந்து 1200க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். கடையில் பார்த்தோம்னாலும் அதே ப்ரைஸ் தான். ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு 100-200 ரூபா வந்து விலை கம்மியாகவும் அதிகமாகவும் கிடைக்கலாம். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இது ஒன்ஸ் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து நம்மளுக்கு வெல்க்ரோ டைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெல்க்ரோவில் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த ஹூக் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவங்க இந்த ஹூக் கொடுத்தது வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 3மே வந்து இவங்க இந்த ஹூக்கில் தான் இன்சர்ட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கை உள்ளே எடுத்துகிட்டு போனோம். அந்த இடத்துல வந்து 3வதும் அந்த வெல்க்ரோ டைப் அந்த ஃபுல்லாக ரிமூவபிள் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை விட இது ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கைக்கு வந்து எந்த ப்ரெஷர் இல்லை. கை வந்து நீங்கள் லூஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குமோ இது எல்லா சைஸுக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப லூஸாக வேணும்னா லூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைட் வேணும் அப்படின்னா டைட் வச்சுக்கலாம். பைக் ஓட்டும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், லூஸ் பண்ணுமா டைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் கூட இந்த இடத்துல நல்லா தான் இருக்குது. வெல் அண்ட் குட் குவாலிட்டி வைஸ் வந்து இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட பிராண்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ பைக்கர்ஸ். இப்போ வந்து கால்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லலாங்க. இது போடும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா ஸ்லிப் ஆகிட்டே போகுது. அண்ட் மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லெதர் டைப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இப்போது காலைல மாட்டியிருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து அதோட ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பட்ஜெட் வந்து 1200 இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ராடக்ட்கே வாங்கிடுங்க, அதை வாங்காதீங்க. ஏன்னா அதை விட ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் அண்டு ப்ரொடெக்ஷன் வைஸும் அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் கைக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோன்னாலும் அதோட இது வந்து நல்லா இருக்குது. கம்ஃபர்ட் வைஸாக காலை வந்து நீங்கள் நல்லா மடக்கிக்கலாம், எதுவுமே இல்லை. நீங்கள் ஓட்டும் போதே வந்து காலை மடக்கி தான் ஓட்டுவீங்க. அந்த விஷயத்துலையுமே வந்து ஓகே. அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை போடலாம். அண்ட் இந்த பட்ஜெட் 1200க்கு வந்து இது ரொம்பவே ஒரு சேஃப்டி பொருள் அண்ட் மேண்டேட்டரி பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கிடுங்க. வெளியில் எங்கேயா போகிறதா இருந்தாலும் இல்லை ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் இது போட்டு போகணும். ரொம்பவே சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேஃப்டி தான் மஸ்ட்டு. எதாவது கை கால் உடஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஃபோன் உடஞ்சா கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதனால் சேஃப்டி யூஸ் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.